நடிகை பாவனா சமீபத்தில் அளித்த பேட்டியில் தனது நீண்டகால திரைப்பயணம் குறித்த பல சுவாரஸ்யமான மற்றும் ரகசியமான செய்திகளை பகிர்ந்துள்ளார். சிறுவயதிலிருந்தே ஒரு வெற்றிகரமான நடிகையாக வேண்டும் என்ற பெரிய கனவுடன் வளர்ந்த அவருக்கு அவரது தந்தை எப்போதும் பெரும் துணையாக இருந்தார். எதிர்பாராத விதமாகவே அவருக்கு திரையுலகில் நுழையும் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அதுவே அவரது வாழ்க்கை பாதையையே முற்றிலும் மாற்றியது. 2002ஆம் ஆண்டு வெளிவந்த நம்மள் என்ற திரைப்படம்தான் பாவனாவை முதலில் திரையுலகிற்கும் ரசிகர்களுக்கும் மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்து வைத்தது. அந்த படத்தில் பரிமளம் என்ற மிகவும் யதார்த்தமான கிராமத்து கதாபாத்திரத்தில் நடித்து திரையுலகினரின் அனைவரது கவனத்தையும் ஒரே நாளில் ஈர்த்தார் பாவனா. அவரது அந்த இயல்பான நடிப்பு விமர்சகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதுடன் அந்த திரைப்படம் வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. தனது அறிமுகத் திரைப்படத்திலேயே தனது சிறந்த நடிப்புத் திறமையை உலகிற்கு வெளிப்படுத்தியதற்காக அவருக்கு மாநில அரசின் உயரிய விருது வழங்கப்பட்டது. அந்த உயரிய மற்றும் கௌரவமான விருதை பெற்றபோது அவருக்கு வெறும் 15 வயது மட்டுமே என்பது இன்றும் பலரால் ஆச்சரியத்துடன் பேசப்படுகிறது. மிகவும் இளம் வயதிலேயே அந்த பெரிய விருதை பெற்றதால் அதன் உண்மையான மதிப்பும் கௌரவமும் அந்த சமயத்தில் அவருக்கு சரியாக தெரியவில்லை. அந்த விருது எவ்வளவு சீரியஸானது என்பது அன்று எனக்கு சிறிதும் புரியவில்லை என்று அவர் இப்போது தனது பழைய நினைவுகளை நினைவு கூர்கிறார். விருது கிடைத்த மகிழ்ச்சி மனதின் ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் பின்னணியில் இருந்த சமூக அங்கீகாரம் குறித்து அவருக்கு போதிய புரிதல் இருக்கவில்லை. தனது சிறுவயதின் வெகுளித்தனத்தால் அந்த பெரிய பெருமையை ஒரு சாதாரண விளையாட்டாகவே அவர் அப்போது தனது பார்வையில் பார்த்தார். ஆனால் பல காலங்கள் உருண்டோடி அவர் திரையுலகில் முதிர்ச்சி அடைந்தபோது அந்த தொடக்க கால விருதின் முக்கியத்துவத்தை முழுமையாக உணர்ந்தார். திரையுலகின் பல மூத்த ஜாம்பவான்களின் பாராட்டுகளும் மக்களின் அளவற்ற அன்பும் அவருக்கு அந்த விருதின் உண்மையான மதிப்பை இன்று உணர்த்தியுள்ளன. அந்த முதல் மாநில விருதுதான் அவரது எதிர்கால திரையுலக வெற்றி பயணத்திற்கு ஒரு மிகச்சிறந்த மற்றும் வலுவான அடித்தளமாக அமைந்தது. தனது தந்தை ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளராக இருந்த காரணத்தால் திரையுலகம் குறித்த ஆரம்பகால வழிகாட்டல் அவருக்கு வீட்டிலிருந்தே கிடைத்தது. ஆரம்பத்தில் அவர் நடிக்க வருவதற்கு அவரது தந்தை சற்று தயங்கினாலும் பின்னர் அவரது விருப்பத்தை உணர்ந்து முழு ஆதரவையும் அளிக்க முன்வந்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்வப்னக்கூடு படத்திற்காக முதல் முறையாக வெளிநாடு சென்றது அவரது வாழ்வின் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இன்று வரை அமைந்தது. தமிழில் சித்திரம் பேசுதடி என்ற படத்தின் மூலம் அறிமுகமான பாவனா மிக குறுகிய காலத்திலேயே தமிழக மக்களின் மனதையும் வென்று அசத்தினார். அந்த திரைப்படத்தில் அவர் ஆற்றிய ஆழமான நடிப்புக்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதை அவர் மிகச் சிறப்பாக தட்டிச் சென்றார். பின்னர் 2006ஆம் ஆண்டு தெய்வநாமத்தில் படத்திற்காக மீண்டும் ஒரு முறை மாநில விருதை வென்று திரையுலகை வியப்பில் ஆழ்த்தினார் பாவனா. மலையாளம் மற்றும் தமிழைப் போலவே கன்னட திரையுலகிலும் அவர் ஒரு தவிர்க்க முடியாத முன்னணி நடிகையாக நீண்ட காலம் வலம் வந்தார். வெவ்வேறு மொழிகளில் பலவிதமான சவாலான கதாபாத்திரங்களில் நடித்து தனது அசாத்தியமான பன்முகத் திறமையை அவர் தொடர்ந்து நிரூபித்து வந்தார். தனது 9வது திரைப்படமான அனோமி என்ற படத்தின் மூலம் தனது திரைப்பயணத்தில் ஒரு புதிய மைல்கல்லை அவர் வெற்றிகரமாக எட்டினார். தற்போதும் கூட அவர் வெறும் வணிகப் படங்களை தவிர்த்து கதைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் சவாலான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார். எப்போதும் மிகுந்த துடிப்புடன் இருக்கும் பாவனா தனது நடிப்புத் தொழிலில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் இன்று வரை ஈடுபட்டு வருகிறார். விருதுகளை விடவும் மக்களின் அளவற்ற அன்பே தனக்கு மிக முக்கியமானது என்று அவர் அடிக்கடி தனது பேட்டிகளில் கூறி வருகிறார். அவரது இந்த வெளிப்படையான மற்றும் நேர்மையான பேச்சு அவரது ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சியையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தென்னிந்திய திரையுலகில் ஒரு மிகச்சிறந்த மற்றும் மரியாதைக்குரிய நடிகையாக அவர் இன்றும் தனது இடத்தை நிலைநிறுத்தியுள்ளார். அவரது இந்த வெற்றிகரமான திரைப்பயணம் வரும் காலங்களிலும் மேலும் பல புதிய உயரங்களை தொட வேண்டும் என அனைவரும் வாழ்த்துவோம்.